நான் அங்கே போனது சங்கீதா அவர்களுக்கு முன்னே தெரியும். அண்ட் அவங்கள்ட்ட நான் ஃபோன் பண்ணி பேசிட்டு தான் போனேன். அண்ட் அவங்களுக்கு என் மேலே எந்தவித கோபமும் இல்லை. நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம். சங்கீதாவுக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஆனால் சமூக வலைத்தளத்தில் எங்களை பற்றி தப்பாக சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் சீக்கிரமே ஃபுல் ஸ்டாப் வைப்போம் அப்படின்ற மாதிரி த்ரிஷா அவர்கள் அவங்க சைடில் சொன்ன தகவல் இப்போ சமூக வலைத்தளத்தில் கசிந்து மிகப்பெரிய வைரல் ஆகிட்டு இருக்கு. த்ரிஷா அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. இதனால தான் சங்கீதா அவர்கள் விவாகரத்து வாங்க அப்படின்னு கொஞ்சம் மாசமாவே இந்த செய்தி சமூக வலைதளத்துல வதந்தியாவே பரவிட்டு இருக்கு. பட் நிறைய பேருக்கு தெரியும் இது வதந்தி தான் அப்படின்னு. பட் இருந்தாலும் இவங்க 2 பேரும் நிறைய ஈவென்ட்டுக்கு ஒன்னா வர ஆரம்பிச்சாங்க. கீதா அவர்கள் இல்லாம விஜய் அவர்கள் த்ரிஷா கூட ஏன் வராங்க, அப்போ வர நியூஸ்லாம் உண்மைதானா, அது வதந்தி இல்லையா அப்படின்னு அதுக்கு இன்னும் மேல மேல ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்தது அந்த செய்தி. ஆனா த்ரிஷா அவர்கள் நிறைய இடத்துல சொல்லிட்டாங்க விஜய் அவர்கள் என்னோட நெருங்கிய நண்பர் தானே தவிர வேற எந்த ஒரு உறவும் இல்லை அப்படின்னு. ஆனா நடக்கிற விஷயத்தெல்லாம் கண்டினியூஸா பார்க்கும்போது எல்லாருக்கும் அந்த மாதிரி தாட்டு தான் வந்தது. ஆனா இப்ப சடனா எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸா ஒன்று நடந்த விஷயம் தான் விவாகரத்து வாபஸ். சங்கீதா அவர்கள் காணொலி மூலம் நடந்த விசாரணையில் நான் விவாகரத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன், நான் விஜய் அவர்கள் கூட சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன், இனிமே எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் வராது, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா. விவாகரத்தை வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறம் சரி ஓகே சங்கீதா அவர்கள் சென்னை வந்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா இன்னமும் சங்கீதா அவர்கள் சென்னை வரல. ஆனா சுதந்திர தின விழாவுக்கு கண்டிப்பா வருவாங்க, விஜய் அவர்கள் கொடியேற்ற போறத நேர்ல பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா அன்னைக்கு அவங்க வரல. ஆனா த்ரிஷா அவர்கள் வந்தாங்க. அண்ட் அகைன் அந்த விமர்சனம் எழ ஆரம்பிச்சது. ஆனா த்ரிஷா அவர்கள் அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. நானும் சங்கீதாவும் பேசிட்டு தான் இருக்கோம், சங்கீதா அவர்களுக்கு எல்லாமே தெரியும், என் மேல எந்த கோபமும் இல்லை சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இந்த செய்தியை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.